என்னுடைய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காண முடியாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்க டாலரோட மதிப்பு நம்ம இந்திய ரூபாய்க்கு கம்பேர் பண்ணும்போது ரூ. 95 இருக்குங்க. அதாவது ரூ. 95 இருந்தா மட்டும் தான் நம்ம ஒரு அமெரிக்க டாலர வாங்க முடியும். இந்த வரலாறு காணாத இந்த வீழ்வுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையில நடைபெறக்கூடிய இந்த போர் பதற்றம் தான் முக்கிய காரணமா இருக்கு. அதாவது இந்த போர் பதற்றத்தினால கச்சா எண்ணெயோட விலை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து உயர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு பிப்ரவரி மாசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஃபர்ஸ்ட்டு ஈரான போய் தாக்கியிருக்காங்க. அந்த ஈரான தாக்குனதுனால பல உயிரினங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சேதம் அடைஞ்சிருக்கு. பல நிறைய ஒருத்தர்லாம் இறந்துலாம் போயிட்டாரு. ஒரு முக்கியமான தலைவர்லாம் இறந்துலாம் போயிட்டாரு. இதனால நம்ம ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருப்பி அகைன் போயிட்டு இஸ்ரேலையும், அரபு நாடுகளான துபாய், கத்தார் இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாக்குனாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்படி தாக்குனதுனால ஒருத்தர் அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, போர் வந்துட்டே இருக்கு. சில காலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப சமீபத்துல நம்ம அமெரிக்கா திருப்பி போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானை போய் தாக்கியிருக்காங்க. இந்த இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் வந்து ஹார்மூஸ் ஜலசந்தியை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடைச்சு வச்சுட்டாங்க. அதை அடைச்சு வச்சனால அதன் வழியா தான் நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கச்சா எண்ணெய் விநியோகம் எல்லாமே அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா தான் கப்பல் வழியா நம்ம நாட்டுக்கு வரணும். அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாட்டிருந்து நீங்க தற்காலிகமா கச்சா எண்ணெயை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம அது எத்தனை காலத்துக்கு? நம்ம வர்றது நமக்கு சவுத் அந்த அரபு நாட்டு அந்த பகுதியில இருந்து தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கச்சா எண்ணெய் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து இவங்க அடைச்சு வச்சனால அந்த கச்சா எண்ணெய் விநியோகம் வந்து தடைபட்டிருக்கு. அதனால கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துலேயே பாருங்க 3 தடவையா பெட்ரோலோட விலை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுனால நம்ம நாட்டில் பெட்ரோலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கணும். இப்போ இந்த முக்கியமான ஒரு கருத்து என்னது அப்படின்னா, பெட்ரோலை வாங்கினாலும் சரி, உரங்களை வாங்கினாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாங்க முடியாது. எதை வச்சு தான் வாங்க முடியும் அப்படின்னா, அமெரிக்க டாலரை வச்சு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். அப்போ நம்மக்கிட்ட அமெரிக்க அந்நிய செலாவணியோட மதிப்பு வந்து எப்படி இருக்கணும்? அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான இந்த பெட்ரோல், உரங்கள், தங்கம் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். இப்போ அந்த அதுக்கு நிகராக நம்ம ரூபாயோட மதிப்பை வீழ்ச்சி அடைந்திருக்கே. அப்படி வீழ்ச்சி அடையும் போது நம்ம இன்னும் அதிகமான ரூபாய் மதிப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த அமெரிக்க டாலரை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். இதனால நம்ம சமீபத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னா, தேவையில்லாத வெளிநாட்டு பொருட்கள்லாம் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வாங்காதீங்க. தேவையில்லாத வெளிநாட்டு பயணங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய பேர் டூர் போவாங்க. அந்த பயணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெளிநாட்டு டூர் போவோம். நம்மளுடைய ரூபாய் மதிப்பை செலவு பண்ணி நம்ம அங்கே இருக்க டாலர் அந்த மாதிரி மதிப்பை நம்ம வாங்குவோம். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே வளம் வந்துட்டு இருக்க ஒரே ஒரு இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவாங்க, வெளிநாடுகள்லாம் போகிறவங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா டாலரை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் தங்கம் வாங்குறது என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா குறைச்சிக்கங்க அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தெளிவுபடுத்தினாங்க. சமீபத்தில், அதாவது நேற்று நடந்த இந்த சிட்பி நிறுவன விழாவில் கலந்து கொண்ட நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட வேண்டுகோளுக்கு இணங்க எல்லாரும் இந்த தங்கம் வாங்குறதை கம்மி பண்ணிட்டு, வெளிநாட்டு பயணங்களை குறைச்சிக்கிட்டு, தேவையில்லாத வெளிநாட்டு பொருட்களை வாங்குறதை குறைச்சா மட்டும்தான் நம்ம அந்நிய செலாவணியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாதுகாக்க முடியும். அந்நிய செலாவணியை பாதுகாத்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கினா மட்டும்தான் இனிவரும் காலங்களில் நம்ம பொருளாதாரத்தை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடுத்திருக்காங்க. அதனால என்னோட வேண்டுகோள் என்னது அப்படின்னா, நம்ம நிதியமைச்சர்கள், நம்ம பிரதமர் இவரெல்லாம் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு நமக்கு நம்ம அந்நிய செலாவணியோட இருப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.